வாக்கு மனமும் இரண்டு மௌனமாம். வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம். வாக்கு மனமும் மௌனமாய் சுத்தரே. யாக்கும சுத்தத்தை யார் அறிவார்களே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திநிலம் பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்திரம் ஏழாம் தந்திரம். இந்த ஏழாம் தந்திரத்தில் மௌனத்தை பற்றி கூறுகிறார். மௌனம் என்றால் என்ன? வெறும் வாய் பேசாமல் இருப்பது மௌனமா, அல்லது மனதும் பேசாமல் இருப்பது மௌனமா என்ற இருவிதமான மௌனத்தை இங்கு நமக்கு எடுத்து கூறுகிறார் திருமூல நாயனார் அவர்கள். மௌனம் என்பது மிகவும் கடினம். பேசாமல் இருப்பது என்பது எல்லோராலும் இயலாத ஒரு செயல். பேசிக்கொண்டே இருப்பதும் ஒரு விதமான வியாதி. அதே மாதிரி பேச வேண்டிய இடங்களில் பேசாமல் இருப்பதும் நம்முடைய இயலாமை. ஆக சில நேரங்களில் நம்மை உணர்ச்சியை தூண்டுபடி பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு நாம் எதிர்வினை ஆற்றுவது என்பது ஒரு விதமான செயல். அது ஒரு விதமான ஆயுதம். ஆனால் பேசுவதை காட்டிலும் பல நேரங்களில் எதிர்வினை ஆற்றுவதை காட்டிலும் பல நேரங்களில் மௌனமாய் இருப்பது என்பது மிகவும் உயர்ந்த செயல். மௌனம் என்பது பேசுவதை காட்டிலும் மிகப்பெரிய ஆயுதம். மௌனம் என்பது பெரிய ஆயுதம். ஆக மௌனம் என்பதை இங்கு ஒரு விரதமாக கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு நாம் ஒரு நாட்களில் ஏதாவது ஒரு நாளையோ சில நேரங்களையோ நாம் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் நான் மௌனமாக இருப்பேன் என்று ஒரு விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறாக உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதம் இருக்கின்றோமோ அது மாதிரி காஷ்ட மௌனம் என்று சொல்லுகின்ற வாய் பேசாமல் இருக்கின்ற மௌனம். இதனை இங்கு திருமூல நாயனார் அவர்கள் மௌனம் என்று கூறுகிறார். வாக்கு மனமும் இரண்டு மௌனமாம். இந்த இரண்டுமே மௌனம், வாக்கும் மனமும். சில பேர் வாய் பேசாமல் இருப்பார்கள், ஆனால் மனதில் சஞ்சலத்துடன் இருந்திருக்கும். அது வேண்டும் இது வேண்டும் என்று எழுதி கொண்டு காட்டுவார்கள். இத்தகைய மௌனத்தை மௌனம் என்று அவர் குறிப்பிடுவதில்லை. அது வெறும் ஊமை. ஊமை என்பது வேறு, மௌனம் என்பது வேறு. மௌனம் என்பது நாம எடுத்துக்கொள்கின்ற விரதம். ஊமை என்பது அது பிறவியால் இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு வரம். ஆக இதனை இங்கு திருமூல நாயனார் அவர்கள் மனமும் அடங்கியிருக்கும் பட்சத்தில் காஷ்ட மௌனம் என்று சொல்லப்படுகின்ற வாக்கும் மௌனமாக ஆகின்றது என்று கூறுகிறார். இரண்டு விதமான பல பிரச்சனைகளுக்கு காரணமும் வாக்குதான். சொற்கள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றன. ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம் மித்ர பாந்தவாக. இந்த வாக்கால் தான் நமக்கு நண்பர்களும் கிடைக்கின்றார்கள், இந்த வாக்கால் தான் பகைவர்களும் கிடைக்கின்றார்கள். ஆக இந்த நுனியில்தான் நமக்கு மரணமும் கூட இந்த வாக்கால் தான் ஏற்பட்டு விடுகிறது. ஆக இந்த வாக்கினை நாம் முறையாக கையாள வேண்டும். இறைவன் கொடுத்த அற்புதமான சக்தி இந்த வாக்கு. அதனை நாம் முறையாக பண்பட்ட மொழிகளுடன் நாம் பயன்படுத்த வேண்டும். அதனைத்தான் இங்கு திருமல நாயனார் அவர்கள் வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம். மூங்கை என்பது ஊமை. மனம் அடங்காமல் வெறும் மௌனமாக இருப்பது என்பது ஊமைக்கு சமமானது என்று கூறுகிறார். மனமும் அமைதியுற்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வாக்கும் மனமும் மௌனமாய் சுத்தரே. எவ்வாறாக மனமானது சுத்தம் அடையும் என்றால், உண்மை பேசுவதாலும் சுத்தம் அடையும், மௌனத்தினாலும் மனமானது சுத்தம் அடையும். ஆக
இந்த சுத்தரை யார் அறிவாரோ, இதனை அறிந்து கொள்பவர் யார், இவ்வாறாக சுத்தம் செய்வதை அறிபவர் யார் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு சொல் என்பது மிகவும் முக்கியமானது. சொல் போனால் பல் போனால் சொல் போச்சு என்று கூறுவது பழமொழி. சொல் போனால் உறவுகளும் போய்விடும். சொற்களை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் உறவுகளோடு நம்மிடமிருந்து விலகிவிடும். ஆக சொல்லும் பொருளும் இந்த இரண்டுமே மனிதனை அழிக்கின்ற சக்தியாகவும் ஆக்க சக்தியாகவும் இருக்கின்றன. அப்பேற்பட்ட இந்த வாக்கினை மௌனத்தினால் நாம் வெல்ல வேண்டும். மௌனம் என்பது ஒரு பெரிய ஆயுதம். மௌனத்தினால், இந்த மௌன விரதத்தினால் இது ஒரு தபஸ். இதுவே தபஸ் என்று நமது பகவத்கீதையிலும் மற்ற சாஸ்திரங்களிலும் சொல்லப்படுகிறது. இந்த வாங்மே மனசி பிரதிஷ்டிதா என்று வேதமும் கூறுகிறது. இந்த வாக்கானது எதில் நிலை பெறுகிறது என்றால் மனதில் நிலை பெறுகிறது என்று கூறுகிறார். இந்த வாக்கை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். மனதை எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக வைத்து இருக்க பழக வேண்டும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு வாக்கும் நல்ல வார்த்தைகளும் நம்மிடமிருந்து வரும். எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டு துயரப்பட்டு கொண்டு குறைப்பட்டு கொண்டும் இருந்தால் நம்முடைய வாக்கும் அவ்வாறாகவே வெளிப்படும். அது பிறருக்கும் நன்மையை செய்யாது, தனக்கும் நன்மையை செய்யாது, இருவருக்குமே அது பாதகத்தை ஏற்படுத்தும். ஆகவே இதனை கடைபிடிப்பது என்பது தபஸ் என்று இங்கு சொல்லப்படுகிறது. சாஸ்திரங்களை படிப்பது, சுவாத்தியாயம் பண்ணுவது, பிறருக்கு உதவுவது, உண்மையை பேசுவது, இதெல்லாம் வாக்கினால் ஏற்படுகின்ற ஒரு தபஸ். நாம் சில நேரங்களில் வாக்கிற்கும் மனதிற்கும் வேலை கொடுக்காமல் இருந்து பழக வேண்டும். உறங்கத்தில் நாம் பேசாமல் இருப்பது என்பது வேறு. விழிப்பு நிலையிலே நாம் பேசாமல் இருந்து பழக வேண்டும். அதற்கு சில நேரத்தை நாம் ஒதுக்கி தர வேண்டும். பேசாமல் என்னால் ஒரு நாள் முழுக்க என்னால் பேசாமல் இருக்க முடியாவிட்டால் குறைந்தது 2 மணி நேரம், 4 மணி நேரம் என்று நேரத்தினை கூட்டிக் கொண்டு செல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில். ஆக இந்த மௌனம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதனை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த மௌனமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு உடல் பலமும் மனோபலமும் அதிகரிக்கும். ஆகவே இங்கு வாக்கும் மனமும் இரண்டும் மௌனமாம். வாக்கு மௌனத்து வந்தாலும் மூங்கையாம். வாக்கு மனமும் மௌனமாய் சுத்தரே யாக்கும சுத்தத்தை யார் அறிவார்களோ என்று கூறுகிறார். ஆக மானசீக மௌனம், வாக் மௌனம் என்று 2 விதமான மௌனமானது இங்கு சொல்லப்படுகிறது. வாக்காலும் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும், மனதாலும் மௌனத்தை ஒரு ஆச்சரணம் செய்ய வேண்டும். இந்த இரண்டுமே ஒருவனை மேன்மையான பாதைக்கு அழைத்து செல்லும். அது இல்லறத்தாராகளாக இருந்தாலும் அல்லது துறவரவியலில் ஈடுபடுபவராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் இருவர்களுக்குமே வாக் மௌனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த காஷ்ட மௌனமும் மானசீக மௌனம் என்று சொல்லப்படுகின்ற மனதினை சிந்திக்காமல் அங்கேயும் மௌனமாக இருத்தலும் இங்கே எடுத்து கூறுகிறார் திருமல நாயனார் அவர்கள். மீண்டும் மற்ற விஷயங்களை அடுத்து வருகிற நாட்களில் பார்ப்போம். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.